இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு இந்த மகிமை நேரம் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் நாம் சிந்திப்பதற்கு ஆதாரமாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்கின்றது. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டு அந்த வசனத்தை நாம் சிந்தித்தோம். அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நமக்கு உத்தரவு கொடுப்பதற்கு, நாம் அறியாதும் எட்டாதுமான காரியங்களையும் செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் நேற்றைய தினத்திலே பார்த்தோம். இந்த நாளிலும் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி, ஒருவேளை வியாதி நிமித்தமாக, ஒருவேளை இந்த உலகத்திலே வாழுகின்ற நீங்களும் நானும் மன போராட்டங்கள் நிமித்தமாக அலைந்து திரிகின்றவர்களாக இந்த உலகத்திலே ஒரு பிடிப்பில்லாமல் ஒருவேளை சோர்ந்து போகின்ற காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அவர் நம்மை பார்த்து இந்த காலத்தில் சொல்கின்றார், உனக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவராய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, வேதத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், எசேக்கியா மன்னன் அங்கே சிறப்பாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பார்வைக்கு அவன் அருமையானவனாக அவருடைய சித்தத்தையே செயல்படுத்துகிறான் காணப்படுகின்றான். நாத்தான் என்ற தீர்க்கதரிசி வருகிறார். ஆண்டவராய கர்த்தர் சொல்கிறார், உம்முடைய காரியங்களை நீர் ஒழுங்குபடுத்தும், கர்த்தர் உம்மை எடுத்துக்கொள்ள போகிறார் என்று சொல்லி அவரிடத்தில் சொல்கின்றான். இதில் நமக்கு அறிந்த விஷயம்தான். ஒருவே நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் ராஜா அல்லவா, எல்லா வசதிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பார்வைக்கு அவன் அருமையானவனாக கர்த்தரோடு இணைந்து வாழக்கூடியவனாக காணப்படுகின்றான். ஆனாலும் உன்னை எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்று சொன்ன மாத்திரத்திலே, தீர்க்கதரிசியாகிய நாத்தான் சொன்ன மாத்திரத்திலே அவன் மனம் கசிந்து அழுகிறான். அங்கே படுக்கையிலே அவன் அங்கே படுத்துக்கொண்டு சுவரை நோக்கி பார்த்து கொண்டு அவன் அழுகிறான். என்னை எடுத்துக்கொள்ளாதையும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறான். நடந்தது என்ன? 15 ஆண்டுகளுடைய வாழ்க்கையிலே கூட்டி கொடுக்கப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை சோர்ந்து போகின்றவர்களாக, ஒருவேளை வியாதி வந்துவிட்டால் நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விடுவோமோ, நமக்கு எல்லா தேவைகளும் இன்னும் சந்திக்கப்பட வேண்டியிருக்கிறது, சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை அங்கலாக்கின்றவர்களாக கூட காணப்படலாம். ஆனால் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி நம்மை குணமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ள அவர்கள் ஞானத்தை கொண்டு படித்த மருத்துவர்கள் கூட கைவிட்டு விடலாம். அவருடைய ஞானத்தின் நிமித்தமாக, படித்த நிமித்தமாக ஒருவேளை வியாதி என்ன என்று கண்டுபிடித்து அதற்கான மருந்துகளை கொடுக்கும் பொழுது ஒருவேளை சுகமாகிவிடலாம். ஆனால் அது ஒரு நிரந்தரமான ஒரு சுகமாக மாறுவதில்லை. ஒருவேளை அது தொடர்ந்து கொண்டு கூட வரலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கக்கூடிய சௌக்கியம் ஆரோக்கியமும் அது முற்றிலும் பரிபூர்ணமானது. அந்த ஆரோக்கியம் என்பது பரிபூர்ணமாக இருக்கும். அது சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தும் என்று சொல்லி அங்கே காணப்படுகின்றோம். புதிய ஏற்பாட்டு பகுதியில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பிறவி கூறுடன் அங்கே உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்படுகிறான். கூட்டத்திலே எல்லாரும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவன் தூரத்திலே உட்கார்ந்து அவன் அழுக்கு வஸ்திரங்களை மேலாடையாக வைத்துக் கொண்டு அங்கிருந்து கூப்பிடுகிறான், என்னை குணமாக்கும் தாவீதின் குமாரனே என்று சொல்லி அவன் சத்தம் போடுகிறான். அதட்டுகிறார்கள். அவரோடு வந்து எல்லாரும் சத்தம் போடாதே என்று சொல்லி அதட்டுகின்றார்கள். அவன் செய்த காரியம் என்ன? அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே, அவன் கூப்பிடுகின்ற நேரத்திலே அவனை நோக்கி அவர் கேட்கின்றார், உனக்கு என்ன வேணும் என்று சொல்லி. ஒருவேளை உலக பிரகாரம் நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவராக இயேசு அந்த உலகத்திலே அவர் அங்கே சுற்றி திரிந்தவராக அவர் வந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவரிடத்தில் கேட்டால் அவர் நமக்கு என்னென்ன இந்த உலகத்தில் வேணுமோ அதெல்லாம் தருவார், அவருக்கு என்ன பணம் வேண்டுமோ அதை தந்து விடுவார் என்று சொல்லி கூட அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. அவன் அறிந்திருக்கிறான், யாரிடத்தில் எதை கேட்டால் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அவன் அறிந்திருக்கிறபடியால் அவர் என்னென்னலாம் இந்த உலகத்தை அவர் ஊழிய பாதையிலே செய்து வருகிறார், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வருகிறார் என்பதெல்லாம் கேட்டு அறிந்தவனாக அவர் வரும்பொழுது உரக்க சத்தமாய் அவரை கூப்பிடுகின்றான். நடந்தது என்ன? அங்கே அவன் மேலாடையை தூக்கி எறிந்துவிட்டு அவன் ஓடுகிறான். அவனுடைய கண், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். எனக்கு பார்வை வேண்டும் என்று கேட்கிறான். பார்வை வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் இயேசு அவனுக்கு அவனுடைய பார்வை கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே,
அவரை நோக்கி நாம் ஓடும் பொழுது அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அவர் எந்த நேரத்திலும் நம்மை காக்கிறவராக காணப்படுகிறார். நமக்கு ஆரோக்கியம் வரப்படுவதற்காகவும், நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைப்பதற்காகவும், சமாதானத்தை கொடுப்பதற்காகவும், சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காகவும் அவர் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். நாம் எங்கெல்லாமோ தேடி அலைகிறோம், யாரையோ தேடி அலைகிறோம் நமக்கு சமாதானத்திற்காக. ஆனால் அவர் அப்படி அல்ல. சமாதானத்தை கொண்டு வருகிறவராக, சமாதானத்தின் தேவனாக இந்த உலகத்தில் அவர் அவதரித்து மனிதனாக நம்மை போல் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரிடத்தில் தான் கேட்கிறான் குருடன், எனக்கு நீர் பார்வையிடுவதற்கு என் குருடை மாற்றி போடும் என்று சொல்கிறார். சொன்ன மாத்திரத்திலே அவனுக்கு அது விடுதலை கிடைக்கின்றது. ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்களும் நானும் அந்த மனக்கண்ணின் முன்னால் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் உலக பிரகாரமான கண் அவனுக்கு திறக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் ஒருவேளை மனக்கண் திறக்கப்பட வேண்டும் என்று முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய காலகட்டத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை பணம் என்ற குருடு நம்மிடத்தில் காணப்படுகின்றதா? ஒருவேளை பதவி என்ற குருடு காணப்படுகின்றதா? எனக்கு நான் அழகாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய குருடு நம்மிடத்தில் காணப்படுகின்றதா? ஒருவேளை பாரம்பரியமான கிறிஸ்தவன், நான் அவரோடு வாழ்கிறவன் என்று சொல்லக்கூடிய அந்த குருடு காணப்படுகின்றதா? இதெல்லாம் அகற்றப்பட வேண்டும். இந்த மன குருடுகளெல்லாம், நாம் எண்ணங்களெல்லாம் மாற்றப்பட வேண்டும். இதையெல்லாம் அகற்றினால்தான் நமக்கு அவர் பார்வை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த மனக்கண் திறந்து பரலோக ராஜ்யத்தை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அவரோடு வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாவற்றிலும் இருந்து அந்த எப்படி அந்த மேலாடையை அவன் உதறிவிட்டு ஓடி வந்தானோ அதை போல இந்த காரியங்களை எல்லாம் உதறிவிட்டு நான் ஓடி வரக்கிறவர்களாக, இந்த உலக காரியம் எனக்கு ஒன்றும் சதமில்லை என்று சொல்லி அனைத்தையும் உதறிவிட்டு வரக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் அவர் நமக்கு சமாதானத்தை தர வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு சத்தியத்தை அறிவிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். அவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். எல்லா பிரச்சனைகளும் எனக்கு நீங்க வேண்டும் என்பதெல்லாம் அவரிடத்திலே கேட்க வேண்டும். உலகத்தில் என்னென்ன காரியங்களுடைய வாழ்க்கையில் வேண்டுமோ அதையெல்லாம் அவரிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் யாரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு இருக்கிறோம்? உலகத்திலே நமக்கு சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் எங்கெல்லாமோ மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறானே, அந்த ஓடினாலும் சரி, எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும், ஒருவேளை இந்த உலகத்தை மறந்து வாழக்கூடிய ஒருவேளை காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தாலும் சரி, அதெல்லாம் நமக்கு நிரந்தரமான ஒரு சமாதானத்தை கொண்டு வராது, ஒரு சத்தியத்தை அறிவிக்காது நமக்கு. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு தருவதெல்லாம் அது நித்தியமான ஒரு சமாதானம். அது நித்தியமான ஒரு சமாதானம். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் அப்படித்தான் வாழ்ந்த பொழுது எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுத்தார். அதே போல அந்த குருடன் பிறவி குருடனாக இருந்தாலும் அவனுக்கு பார்வையடைய செய்து அவன் வாழ்க்கையிலே ஒளியேற்றினார். அவன் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, அவரோடு பரலோகத்திலும் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றவனாக, ஒருவேளை அவரிடத்தில் மனம் திருந்தியவனாக அவன் வாழ்ந்து அங்கே காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அவரோடு வாழக்கூடிய வாழ்க்கை என்பது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அவரோடு வாழக்கூடிய வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு நீர் மாத்திரமே எனக்கு எல்லாம் செய்ய முடியும், உம்மால் மாத்திரமே எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும், உம்மால் மாத்திரமே எனக்கு ஆரோக்கியம் கொடுக்க முடியும், சௌக்கியத்தை வரப்பண்ண முடியும் என்று சொல்லி முழுவதுமாக நாம் ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் அவர் பரிபூர்ண சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தருவார். உலகத்தில் எவ்வளவு பணம் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் கொடுத்து வாங்க முடியாத மிகப்பெரிய ஒரு காரியம் என்பது சமாதானம் தான். அந்த பரிபூர்ணமான சமாதானத்தை அவர் தர வல்லவராயிருக்கிறார். அவரிடத்தில் முழுவதுமாக நாம் ஒப்புக் கொடுப்போமா? அவரிடத்தில் நாம் முழுவதுமாக சாய்ந்திருப்போமா? எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் தள்ளிவிட்டு அவரிடத்தில் ஓடுகின்றவர்களாக காணப்படுவோமா? நிச்சயமாக நமக்கு மேலான சமாதானத்தை அவர் தந்தருள்வார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, அருமையான இந்த நாளிலும் தகப்பனே, நீர் எங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் தந்து மிகுந்த சமாதானத்தை தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறப்பா. ஒருவேளை சமாதானத்திற்காக ஏகி தவிக்கின்ற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் சமாதானத்தை கொடுமாண்டவரே. உடலில் ஏற்படக்கூடிய எல்லா காயங்களிலிருந்தும், ஒருவேளை போராட்டங்கள் வியாதியிலிருந்து நிரந்தரமான ஒரு விடுதலையை கொடுமாப்பா, ஆரோக்கியத்தை கொடுமாண்டவரே. நீர் அப்படியே செய்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ரட்சகர் மீட்பெருமாகிய இயேசு என்ப நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.